ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய டீ கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ மஞ்சள் கருவை பிரித்து எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி பவுலில் உடச்சி ஊற்றிட்டு தனியாக அந்த மஞ்சள் கருவை கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெள்ளைக்கருவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்திங்களாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எடுத்துடுங்க. அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் ரொம்ப இருக்காது. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைக்கருவில் நம்ம சர்க்கரை சேர்த்து நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சர்க்கரை நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 75 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெள்ளைக்கருவோடு சேர்த்துட்டு சர்க்கரையை 3 பாகமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா முட்டை நல்லா பீட் ஆகி வரணும். இந்த மாதிரி நம்ம அந்த பவுலை தலைக்கீழாக நம்ம கவுத்தாலும் அந்த முட்டை கீழே வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவோட நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அது கூட பைனாப்பிள் எசன்ஸ், கூடவே ஆரஞ்சு எசன்ஸ், இது 3மே சேர்த்துக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மஞ்சள் கருவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் சேர்த்தும் போது நமக்கு அந்த எசன்ஸோட டேஸ்ட்டும் அதுவும் இல்லாமல் கொஞ்சமாக அந்த ஆரஞ்சோட கலருமே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஆரஞ்சு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரஞ்சு எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பட்டர் எசன்ஸ் இல்லைனா மில்க் எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ முட்டையை நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட இந்த மஞ்சள் கருவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கணும். ஓவர் ஸ்பீடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக பீட்டரை ஸ்பீட் 1ல் வச்சுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த முட்டையோட ஃபோம் போயிடும். நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வராது. முட்டை இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோமியாக தான் இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்ல ஒரு ஸ்பாஞ்சாக வரும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். நான் மைதா, அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட அளவுகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே சலிச்சு எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையோட அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஓவராக நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்கோட ஃபோம் போயிடும். நமக்கு கேக் ஸ்பான்ச்சாக கிடைக்காது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 இன்ச்சு அளவுக்கு ஒரு 6 இன்ச்சு பேன் எடுத்துருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கேக் நமக்கு நல்லா பேக் ஆகி வந்துடும். கேக் நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டின்னர் எடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்க்யூர் விட்டு காட்டுறேன். ஸோ கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கேக் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டின்னை விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் ஆறாமல் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா கேக் நல்லா ஒட்டி வந்துடும், நல்லா பிஞ்சிடும். அதனால் கேக்கு ஸோ இந்த கேக்கோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 260 கிராம் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு 1/4 கிலோ கேக் ஆர்டர் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா கேக்கோட சைடெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக அது 1/4 கிலோ அளவு இருக்கும். உங்களுக்கு இதிலே 1/2 கிலோ வேணும் அப்படின்னா இதில் அப்படியே டபுள் மடங்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் 1 கேஜோ 2 கேஜோ அப்படியே நீங்கள் டபுளாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் கேக் கட் பண்ணி காட்டுறேன். கேக் இன்னும் கொஞ்சம் சூடாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா முழுசாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு பீஸ் போட வரும். பீஸ் நல்லா கட் ஆகாமல் வரும். பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு.
ஸோ ரொம்பவே சூப்பரான சாஃப்டாக வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி எசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா எசன்ஸு சுகர் இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக செய்கிறதுனால நான் வந்து எசன்ஸு சுகர் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்பவே சாஃப்டான டீ கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயோடு நம்ம வந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டீ கேக்ஸ் ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌனிஸ் டீ கேக்ஸ் எல்லாமே வந்து உங்கள் வீடு தேடி வரும். ஸோ இப்போ வந்து ஒரு பீஸ் நான் கட் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கோம். ஸோ இது சேர்க்காம கூட இந்த ரெசிபியை நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.